அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் புத்தாண்டு வந்து எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், எப்படி வழிபட்டால் ஆண்டு முழுவதும் வளமாக அமையும் சொல்லி தான் பார்க்க போகிறோம். தமிழரின் பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு. புதிய தமிழாண்டின் பிறப்பு என்பதால் இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டை கொள்வது வழக்கம். சூரிய பகவான் 12 ராசிகளுடைய தன்னுடைய பயணத்தை நிர்ணயம் செய்து விட்டு மீண்டும் மேசராசி தன்னுடைய பயணத்தை 12 ஆண்டுகளுக்கு பிறகு துவங்க உள்ளார். அதனால் மேசராசியில் குரு சூரியன் சேர்க்கை என்பது 12 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ உள்ளது. சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை, முருகனுக்குரிய வளர்பிறை சஷ்டி, பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம் ஆகிய அனைத்தும் இணைந்ததாக இந்த குரோதி ஆண்டு பிறக்க உள்ளதால் இது தெய்வீகத்தன்மை நிறைந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எந்த முறையை தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என வழிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்க வந்து தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாள், தமிழ் வருடப்பிறப்பு என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. தமிழர்களின் புத்தாண்டு இந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தமிழர்களின் புத்தாண்டு துவங்கும் நாள் என்பதால் இந்த நாள் உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்கள் சிறப்பாக உற்சாகத்துடன் கொண்டாடுவது வழக்கம். சூரிய பகவான் மேசராசிக்கு நுழையும் தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரையில் துவங்கும் நாளாக கருதப்படுகிறது. 60 ஆண்டுகள் கொண்ட தமிழ் வருடங்களில் குருதி ஆண்டு 38வது ஆண்டாக உள்ளது. இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 9 மணிக்கு பிறக்கிறது. இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு பூஜை செய்வதற்கு ஏற்ற நல்ல நேரமாக ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையில் நேரம் சொல்லப்படுகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வளர்பிறை சஷ்டி மற்றும் திருவோண விரதமும் சேர்ந்து வருவதால் கூடுதல் சிறப்பாகும். ஒவ்வொரு விரத நாளிலையும் அதற்குரிய தெய்வத்தை வழிபட வேண்டும். அப்படி தமிழ் புத்தாண்டு அன்று எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று பார்க்கலாம். புராணம் சொல்லும் காரணங்கள் என்னென்னா, இந்த புராணங்கள் படி தமிழ் புத்தாண்டு நாளில் இந்திரன் பூமிக்கு வந்து மகிழ்ச்சி அடையும் அமைதியாகவும் ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு கதையின்படி இந்த நாளில் தான் பிரம்மதேவர் உலகத்தை படைக்க துவங்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த நாளில் மக்கள் அனைவரும் கோவிலுக்கு சென்று தங்களின் எதிர்காலம் சிறப்பானதாகவும் வளமானதாகவும் அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வது வழக்கம். புத்தாண்டில் எந்த தெய்வத்தை வழங்க வேண்டும்? புத்தாண்டு அன்று குலதெய்வத்தை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். இந்த நாளில் சிலர் முன்னோர்களை வழிபட்டு அவர்கள் மோட்சம் பெறுவதற்குரிய பூஜைகளை செய்வது வழக்கம். இந்த நாளில் தெய்வீக சக்திகள் புதுப்பிக்கப்பட்டு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தும் நாள் என்பதால் சிவபெருமானை வழிபடுவதும் சூரிய பகவானை வழிபடுவதும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள இருளை அகற்றி ஒளிமயமான வாழ்க்கை அமைய அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. புத்தாண்டு வழிபாட்டு முறைகள் என்னென்னா, பெண்கள் காலையில் எழுந்து மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும். இது மாங்கல்யத்தின் அடையாளமாகும். பிறகு வாசலில் அழகிய கோலமிட வேண்டும். இது வீட்டிற்கு செல்வ வளத்தை வரவேற்பையும் விசேஷமாகும். பாரம்பரிய உடைகள் அணிந்து ஒவ்வொருவரும் வாழ்த்து கூறியதும் உறவினர்களை வீட்டுக்கு அழைத்து பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசையும் பெற வேண்டும். பழங்கள், இனிப்புகள், மலர்கள், மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் சுவாமிக்கு படைத்து வழிபட வேண்டும். அறுசுவை கலந்த உணவு சமைத்து முதலில் இறைவனுக்கு படைத்துவிட்டு பிறகு அனைவருக்கும் சாப்பிட வேண்டும். சைவமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்வது இந்த நாளில் புனிதம் நிறைந்த நாளாகும். பஞ்சாங்கம் படிக்க தெரியாதவர்கள் பஞ்சாங்கம் படித்து பஞ்சாங்கத்தை வாங்கி வீட்டில் வைத்து கொள்ளலாம். நன்றி.